ம். ஆடி அமாவாசை இந்துக்களுக்கு ஒரு புனிதமான நாள். ஆடி அமாவாசை தினத்தன்று இந்துக்கள் காலம் சென்ற தமது பெற்றோர்களை நினைத்து விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். இலங்கையில் இந்துக்கள் ஆடி அமாவாசை தினத்தன்று கீரிமலையில் தீர்த்தமாடி விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். வருடந்தோறும் ஆடி அமாவாசை தினத்தன்று கீரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். கடந்த 20 வருடங்களாக ஆடி அமாவாசை ஒரு சோபை இழந்த நிலையிலேயே கீரிமலையில் கொண்டாடப்பட்டது. அதாவது இராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியில் சேந்தாங்குளம் காவலர்னூடாக அல்லது தெல்லிப்பளை காவலர்னூடாக வரும் பக்தர்கள் தமது அடையாள அட்டைகளை ஒப்படைத்துவிட்டே கீரிமலைக்கு சென்று ஆடி அமாவாசை தீர்த்தமாட வேண்டிய நிலைமை இருந்தது. கடந்த 2 வருடங்களாக கீரிமலையில் அதாவது திறந்த முறையில் எவ்வித கெடுபிடிகளுமின்றி ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே ஒரு சோபை இழந்த நிலைமையிலேயே ஆடி அமாவாசை கொண்டாடப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நீங்கள் காணலாம். இங்கே கீரிமலை கேணிக்கு அருகே இருந்த தேநீர் கடைகள் இன்னமும் திறக்கப்படவில்லை. இந்த தேநீர் கடைகள் திறக்கப்படாமைக்கு காரணம் கீரிமலையை புனித பிரதேசமாக பிரகடனம் செய்ய போவதாக சிலர் கூறி வருகின்றனர். கீரிமலை புனித பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட போவதால் அங்கு வியாபாரம் நடவடிக்கைகளோ வியாபார ஸ்தலங்களையோ ஆரம்பிப்பதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. அதேவேளை இங்கே இப்பொழுது நீங்கள் பார்க்கும் சிராப்பர் மடம் முன்பு ஆடி அமாவாசை தினத்தன்று பக்தர்கள் இரவில் இந்த மடத்தில் தங்கியிருந்து நித்திரை முழித்து தீர்த்தமாடிய பின் இந்த மடத்தில் இளைப்பாரி செல்வது வழக்கம். இப்பொழுது இங்கே பாருங்கள், மடத்தினுள்ளே பல கடைகள் பரவப்பட்டுள்ளன. இங்கே மட வாசலில் சிங்களவர்கள் வந்து பணங்கட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேணியடியில் முன்பு பணங்கட்டி வியாபாரம் செய்த உள்ளூர்வாசிகள் எவரையுமே காண முடியவில்லை. இந்த மடம் சிராப்பர் மடம் என அழைக்கப்படுகிறது. கதிரவேலு சிராப்பர் என்பவர் சண்டிலிப்பாய பிறப்பமாக கொண்டவர். அவர் கட்டுவித்த மடம்தான் இந்த சிராப்பர் மடம். இலங்கையில் உள்ள மடங்களுள்ளேயே மிகவும் பெரியது என கருதப்படும் இந்த மடம் பல மக்களுக்கு சேவைகளை முன்பு வழங்கி வந்தது. இப்பொழுது மிகவும் பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த மடத்திற்கென பெருந்தொகை பணத்தை கதிரவேலு சிராப்பர் வைப்பிலிட்டுள்ளார். இந்த மடத்தை பராமரிப்பதற்கென கதிரவேலு சிராப்பரின் பேரன் முறையான திரு பொன்னா விக்னராஜா தற்பொழுது சட்ட ரீதியான இந்த மடத்தின் காவலராக விளங்குகிறார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர் இந்த மடத்தை புனரமைப்பது பற்றி எந்தவித அக்கறையும் காட்டுவதாக தெரியவில்லை. பொன்னா விக்னராஜா தனது சொந்த பணத்தை செலவழிக்க தேவையில்லை. கதிரவேலு சிராப்பர் நிலையான வைப்பில் விட்டுள்ள பணத்தின் வட்டி பணத்தை எடுத்து இந்த மடத்தை அவர் பராமரிக்கலாம். அவ்வளவு பெருந்தொகை பணம் இந்த மடத்துக்கென வைப்பில் இடப்பட்டுள்ளது. கதிரவேலு சிராப்பர் காலமான போது, அதாவது அவர் பச்சை கூன்றுடன் கைலாசம் போவதென்று எமது உறவர்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி, அதாவது மடத்திலிருந்து நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டிருந்த போது அதோ பூந்தேர் வந்து நிற்கிறது, என்னை அழைக்கிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே சரிந்து விட்டாராம் கதிரவேலு சிராப்பர். அவரது ஆவி பிரிந்து விட்டது. இந்த சம்பவத்தை கீரிமலையில் வாழ்ந்த முதியவர்கள் சிலர் என்னிடம் கூறியுள்ளார்கள். இப்பொழுது இந்த மடத்தை பார்க்கும்போது இப்படி வியாபாரம் நடத்துவதற்கா கதிரவேலு சிராப்பர் இந்த மடத்தை கட்டினார் என்ற கேள்வி நமக்குள் தானாகவே எழுகிறது. இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறையை பற்றியும் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வரலாற்று ஆய்வு எந்தளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கதிரவேலு சிராப்பர் மடத்தின் முகப்பு படத்தை ஒரு அஞ்சலட்டையில் அடித்து, அதாவது பிக்சர் போஸ்ட்கார்டாக அச்சிட்டு நகுலேஸ்வரம் கோவில் என்ன அதுக்கு பெயரிட்டு
யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையினர் பிஷப் போஸ்ட்கார்ட் விற்பனை செய்தார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சி, அதாவது யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையின் ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்கிறது என்பதை இதை வைத்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே இந்த சிராப்பூர் மடத்துக்கு பக்கத்தில் வைத்திலிங்கம் மடம் இருந்தது. அது இப்பொழுது மிதிவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நிலையமாக மாறிவிட்டது. சங்குவேலியைச் சேர்ந்த பிரபல கப்பல் வர்த்தகரான சங்குவேலி வைத்திலிங்கம் என்பவர் கட்டுவித்த மடம். யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் மகாநாடு கூட இந்த மடத்தில் தான் நடைபெற்றது. இப்பொழுது இந்த மடம் தரைமட்டமாக காணப்படுகிறது. அதாவது ஆடி அமாவாசை ஒரு சோபை இழந்த நிலைமையிலேயே கீறுமலையில் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது.
மற்றும் தொண்டர்களே இந்த உதவியை சிவகோவி மண்டலத்தினுடைய முன்னிலையிலே மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது உதவிகள், வைத்திய உதவிகள், சிகிச்சை உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த இடத்திலே சொன்ன